வணக்கம். ஆல் இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் விவித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு 383.1 மீட்டர் 783 கிலோஹெர்ட்ஸில் எமது மூன்றாவது ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 59 நிமிடம் 50 நொடி. இப்போது இணைந்து கொள்ளும் வீடு தேடி வரும் வானொலி சேவை DTH நேயர்களும் கேட்டு மகிழலாம் சென்னை வித் பாரதியின் நிகழ்ச்சிகளை. இது சென்னை விவித் பாரதியின் தமிழ் அருவி. மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சரிகமா இந்தியா லிமிடெட். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறும் சிறப்பு விருந்தினர் PP வெங்கட் அவர்கள், பக்தி இசை பாடகர். நிகழ்ச்சியை கேட்பதற்கு முன், இந்த கேரட் எப்படி இருக்கு? பழசா இல்லையே. நீங்களே பாருங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரி சரி, இந்த கீரை எப்படி இருக்கு? நீங்களே பாருங்க, ரொம்ப இலசா இருக்கு. சரி சரி, 1 கிலோ கீரையும் 1/2 கிலோ கேரட்டும் கொடுங்க. நில்லுங்கள், இந்த தராசு எப்படி இருக்கிறது அதை முதலில் பாருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் வெயிட் ஸ்கேலில் இரும்பு அல்லது மெழுகு போன்றவற்றை ஒட்டப்படாமல் இருக்கிறதா என்பதில் கவனமாக இருங்கள். தராசின் முள் நேராக இருக்க வேண்டும். ஒரு தட்டு மேலேயும் ஒன்று கீழேயும் இருக்கக்கூடாது. எடைக்கல் கவர்மெண்ட் அப்ரூவலாக இருக்க வேண்டும். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் பொதுமக்கள் நலன் கருதி வெளியிட்டது. நேர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் பக்தி இசை பாடகர் PP வெங்கட் அவர்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நேர்களும் தொலைபேசி வழியை தொடர்பு கொண்டு அவருடன் உரையாடலாம். இப்போ இல்ல, நேரம் 6 மணி 30 நிமிடத்திற்கு. வழக்கமான தொலைபேசி எண்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 24987255 மற்றொரு எண் 24987355. வணக்கம் நேயர்களே. இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், மகா சிவராத்திரி. நேற்று இரவு முழுவதும் மக்கள் வெள்ளம் பல்வேறு கோயில்களில் அவர்களுடைய எண்ணங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு மனைவரோடு இங்கே வீட்டில் இருந்து இந்த நிகழ்ச்சி கேட்க இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு பக்தி இசை பாடல்கள், பல்வேறு பாடல்களை பாடியிருக்கார். பல ஆண்டு காலமாக பாடியிருக்கிறார். அவர் பக்தி இசை மட்டும் பாடியிருக்கிறாருன்னா இல்லை சார், நான் திரைப்பட பாடல் கூட நான் இந்த ரீமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பாடியிருக்கின்றது சான்றோடு வந்திருக்கிறாருங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்க இருக்கிறீங்க. நிச்சயமா இன்றைய மாலை பொழுதுல ஒரு இனிய பக்தி மழை. சென்னையில் பல்வேறு இடங்களில் இன்னைக்கு காலையிலிருந்து அங்கங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த பாடல் வந்த பின்பு இன்னும் நிறைய மழை பெய்யுதுன்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சி போகிறோம். வணக்கம் வெங்கட் சார் அவர்களே. வணக்கம் திரு நல்லகண்ணன் அவர்களே. நேயர்களுக்கும் வணக்கம் சொன்னால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நேயர்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். வெங்கட் சார், நீங்கள் தமிழ் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து வந்தீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி நீங்கள் மும்பை வாசியா சென்னை வாசியா? நான் ஒரு இந்திய வாசி. இந்திய வாசி அடிச்சிட்டீங்க ஒரு அடி. அடிக்கடி ஆஃபீஸ் விஷயங்களில் டிரான்ஸ்ஃபர் அது இதுன்னு இருக்கிறதுனால சில சமயத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இப்பொழுது இனிமேல் ரிட்டையர் ஆகிறவர்களும் பாம்பேல தான் நினைக்கிறேன். எந்தெந்த மாநிலங்கள் போயிருக்கீங்க? சும்மா ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு நம்ம. நான் கர்நாடக மாநிலம், ஆந்திர மாநிலம், கேரள மாநிலத்தில் பிறந்திருக்கேன். தமிழகத்தில் இருந்திருக்கேன். இப்பொழுது மராட்டிய மாநிலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறேன். நன்றி. துவக்கமா எப்பவுமே பாடல் அப்படின்னு சொல்லும் போது நீங்க முதல்ல இந்த பாடல் பாடணும், அதாவது பக்தி இசை பாடல் பாடணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி உங்க குடும்பத்திலே இருக்குதா, அல்லது இது ஏதாவது ஒரு தாக்கம் மூலமாக உருவானதா? அவனுக்கு எங்க குடும்பம் ரொம்ப ரிலிஜியஸ் குடும்பம். பழைய காலத்துல இருந்தே எங்க ஆத்துல வேத கோஷங்கள் எப்பவுமே முழங்கிட்டே இருக்கும். எங்க வீட்டுல ஸ்ரீவித்யா உபாசனை கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண்டுகளாக எங்க தாத்தா, கொள்ளு தாத்தா, அவருக்கும் பெரியவர், அந்த காலங்கள்லேருந்தே நடந்து கொண்டிருக்கிறது. அதுல கிடைத்த எனக்கு ஒரு ஆசீர்வாதம், அனுகிரகம் மட்டும்தான் நான் சொல்லணும். இந்த தமிழ் பக்தி பாடல்களை பாட வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு ஆர்வம் உதித்தது. அது வரும்போது முதல்ல எந்த நாள், எப்போது பக்தி இசை எல்லாது நீங்க இதை முறையான பயிற்சி எடுத்துட்டு வந்தீங்களா, இல்ல பாடம் நேரா பாடிட்டீங்களா? நான் எந்த பயிற்சியுமே எடுக்கல. என்னோட குருநாதர் மானசீகமா நினைத்து கொண்டிருக்கிறது கடவுள் சரஸ்வதி அம்பாளை தான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னோட அப்பா, அம்மா, எங்க தாத்தா, என்னோட பிரதர்ஸ், என்னோட சிஸ்டர்ஸ், என்னோட வைஃப், என்னோட குழந்தைகள், இவங்களோட எல்லாரோட நல்ல ஆசீர்வாதம்
நல்ல ஆசையோட பெஸ்ட் விஷஸோட தான் நான் பாடணும்ட்டு ஆரம்பிச்சேன். சரி, எப்பவும் பாடணும்னு சொல்லும் போது வழக்கமா நம்ம விநாயகனை கண்டிப்பா எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் முதல்ல விநாயகரை துதித்ததுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே. அதனால கண்டிப்பா விநாயகர். நீங்க பாடிய பாடல்ல விநாயகர்கள் பாடல் நிறைய பாடியிருப்பீங்க. இதுல இன்னைக்கு இப்போ நேயர்களுக்கு செவிக்கு கொடுக்க போற அந்த கானமழை எந்த மழை? இந்த பாடல் எழுதியவர் திரு வி இளங்கோ என்கிற ஒரு வளர்ந்து வரும் எழுத்தாளர். பல படங்களுக்கும் அவர் பாடல் எழுதியிருக்கிறார். ரொம்ப நன்றி. ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த இந்த பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெஜி ஆனந்த், சிவராஜ் ஆனந்த் ஆனந்த் அவர்கள். அந்த பாடல் தான் முதல்ல நாங்க ரெக்கார்டிங் பண்ணோம். சரிகமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த சிடி. அதுல இருந்து இந்த பாடல். கணபதி காணும் போதும் அவனடி பாடும் போதும் ஆயுளும் தானே கூடும் ஆனந்தமே. கணபதி காணும் போதும் அவனடி பாடும் போதும் ஆயுளும் தானே கூடும் ஆனந்தமே. கணபதி காணும் போதும் நனைவது நாளும் யோகம், வினையது தீரும் நேரம் பேரின்பமே. கணபதி காணும் போதும் நனைவது நாளும் யோகம், வினையது தீரும் நேரம் பேரின்பமே. கணபதி காணும் போதும் அவனடி பாடும் போதும் ஆயுளும் தானே கூடும் ஆனந்தமே. கணபதி வாதாபி சிவனுடைய மகனாகி பார்வதி மடி மேலே தவழ்ந்தாடினார். கணபதி இல்லாமல் திரிபுரம் எரியாது, ஈசனை உணர்ந்தானே என்னப்பனே. கடவுளின் முதலாகி கருணையின் குருவாகி காப்பதே தொழிலாகி குளக்கரை வீடாகி மரத்தடி நிழலோடு நமையாடுவான். ஒரு துணை நீயேதான் விக்னேஸ்வரா. சிறுமூழிக வாகன ஊர்வலமே தினம் தோறுமே தேர்வலமே. கணபதி காணும் போதும் அவனடி பாடும் போதும் ஆயுளும் தானே கூடும் ஆனந்தமே. வேலனும் கொண்டாட வள்ளியும் மனம் மாற யானையின் வடிவாக உருமாறினான். பிள்ளையார் என்றாலே தொல்லைகள் தூளாகும்,
எல்லைகள் எல்லாமே அவனாட்சிதான். அருகமே உணவாக, எளிமையே உருவாக, தனிமையே துணையாக, அனைவரும் உறவாக, நினைவினில் நின்றாடும் விக்னேஸ்வரா, உன்னடி தவறாமல் தொழுவேனப்பா. சுழி விக்ன விநாயகனே சரணம், நாதனே சரணம். கணபதி காணும் போதும் அவனடி பாடும் போதும் ஆயுளும் தானே கூடும் ஆனந்தமே. கணபதி காணும் போதும் அவனடி பாடும் போதும் ஆயுளும் தானே கூடும் ஆனந்தமே. கணபதி காணும் போதும் நனைவது நாளும் யோகம், வினையது தீரும் நேரம் பேரின்பமே. கணபதி கானம் போதும் நனைவது நாளும் யோகம், வினையது தீரும் நேரம் பேரின்பமே. கணபதி காணும் போதும் அவனடி பாடும் போதும் ஆயுளும் தானே கூடும் ஆனந்தமே. இப்போது ஒவ்வொரு கர்ப்பமுள்ள தாய்க்கும் ஒரு குட் நியூஸ். ஒருவேளை தாய் HIV-யினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவள் தனக்கு பிறக்க போகும் குழந்தையை HIV-யிலிருந்து காப்பாற்றக்கூடிய மருந்துகள் இப்போது கிடைக்கின்றன. இவை அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கின்றன. நீங்களும் கர்ப்பமாயிருந்தா உடனே அருகில் உள்ள அரசாங்க மருத்துவமனைக்கு போய் பிரசவத்திற்கு முன்பான இலவச பராமரிப்பையும் HIV டெஸ்டையும் செஞ்சுக்குங்க. HIV-யிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது தாயின் சேயின் உரிமையாகும். சார், எனக்கு நாளைக்கு லீவ் வேணும். ஏன்? டெலிபோன் பில்ஸ் ரொம்ப தப்பா வருது சார். நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் செஞ்சும் கூட கம்பெனி எந்த ஆக்ஷன் எடுக்கல. கன்சியூமர் ஃபோரமுக்கு தான் போகணும். அட, விஷயம் இவ்வளவுதானா? டெலிபோன் கம்பெனியோட டெலிபோன் விசாரணை மன்றத்துக்கு போங்க. உங்க பிரச்சனை உடனே தீர்ந்துடும். ஆமாம், ஒரு அப்ளிகேஷனுடன் உங்கள் கம்ப்ளைண்டை கம்பெனியின் டெலிபோன் விசாரணை மன்றத்தில் கொடுக்கவும், தவறான பில் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காணவும். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் பொதுமக்கள் நலன் கருதி வெளியிட்டது. அண்ணே, இன்னும் கொஞ்சம் சட்னி. அண்ணாச்சி, உப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு. இன்னைக்கு வேர்வை எதுவும் கலக்கலையா? அப்புறம் கொஞ்சம் கூட டேஸ்டே இல்ல. கைய கழுவிட்டு சமைச்சிங்களா? அட என்னப்பா, நல்ல சுத்தமான பிளேட்ல சாப்பிடுறதுல அப்படி என்ன ஜாலி இருக்க போகுது? இல்லவே இல்லை. இது சிரிக்க வேண்டிய விஷயமே இல்லை. தினமும் நீங்கள் வெளியில் தான் சாப்பிடுகிறீர்கள். தள்ளுவண்டிக்காரர், ஓட்டல்காரரிடம் சுத்தமாக சமைக்கும்படி வற்புறுத்துங்கள். ஞாபகம் இருக்கட்டும், சுத்தமான இடம், சுத்தமான கைகள், சுத்தமான பாத்திரங்கள், மூடி வைக்கப்பட்ட உணவு. சுத்தமான உணவு உங்களுக்கு ஆரோக்கியம். சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தால் பொதுமக்களின் நலன் கருதி வெளியிடப்படுகிறது. நேர்களே, மாலை தென்றலில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பி வெங்கட் அவர்கள், பக்தி இசை பாடகர். இவரிடம் நீங்களும் தொலைபேசி வழியே உரையாடலாம். 24987255 மற்றொரு எண் 24987355. நேரம் 6:30 நீங்க அவருடன் உரையாடலாம் தொலைபேசி வழியாக. சார், இப்போ இந்த பாடல் கேட்டோம், கணபதி காணும் போதும். ரொம்ப ரொம்ப அதாவது மெலோடி அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு மெலோடி வச்சிருக்கீங்க. நீங்க மெலோடியே ரொம்ப லைக் பண்றீங்களா, இல்ல எல்லா விதமான பாடல்களையும் பாடுவீங்களா? மெலடிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். அதனாலதான் எந்த ஒரு பாடலா இருந்தா அதுல ஒரு விதமான மெலடி இருக்கும். ஃபோல்க் பாடல்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஜாஸ் பாடல்களா இருந்தாலும் பரவாயில்ல, அததுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெலடி. இது கர்நாடக மெலடி. மற்றபடி இருக்கிறது வெஸ்டர்ன் மெலடிஸ் இருக்கு. அது மாதிரி மேல்நாட்டு பாடல்கள்ல அதுக்கு தகுந்த மாதிரி மெலடிகள் இருக்கிறது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது கர்நாடக இசை. அதனால இந்த கர்நாடக இசையே கேட்டு 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 அந்த அது மாதிரி ஒரு மெலடி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதை பண்ணிருக்கோம். ஹம்சதுனி ராகத்துல இதை பண்ணி பாடல் அமைந்த பாடல். இப்போ ராகலாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கர்நாடக இசை பாடகர்கள் சொன்னா நிறைய பேர் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்களோட பரிச்சயம் அல்லது அவங்களுடைய சாயல் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? கர்நாடக
இசை பாடகர்கள் வந்து ஒருத்தரோட சாயல் எப்பவுமே வச்சுக்கிறது கிடையாது. அவங்களுக்குன்ட்டு அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொன்று. ஜேசுதாஸ் சார்னா ஜேசுதாஸ் சாருக்குங்கிற ஒரு பாணி, செம்பை வைத்தியநாத பாகவதர்னா அவருக்குன்னு செப்பரேட்டா ஒரு பாணி, செம்மங்குடி ஸ்ரீனிவாசையர்னா அவருக்கு செப்பரேட்டா ஒரு பாணி, மதுரை மணியையர்னா அவருக்கு செப்பரேட்டா ஒரு பாணி இருக்கும், மதுரை சோமசுந்தரம்ங்கிறது வந்து ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஒரு சாயல் இருக்கும். அது மாதிரி சேஷகோபாலன் சார்னா அவருக்குங்கிற ஒரு செப்பரேட்டா ஒன்று இருக்கு. அது மாதிரி நிறைய பாடகர்கள், நிறைய கர்நாடக இசை பாடகர்கள் அவங்களாக கிரியேட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதை வந்து அவங்களா யாருக்காவது பாடம் எடுத்திருந்தாங்கன்னா அந்த பசங்களுக்கு அந்த சாயல் கொஞ்சம் வருமே தவிர, நான் யார்கிட்டயுமே ட்ரைனிங் எடுக்காததுனால எனக்கு அந்த சாயல் கிடையவே கிடையாது. இருந்தாலும் மிக மிக ரொம்ப சிறப்பா இருக்கு. அதாவது இது கேட்கும்போது, ஆனா நீங்க பாரம்பரியத்திலே வந்து நீங்க இந்த இசையை வந்து வளர்த்து வந்திருக்கீங்க, இன்னும் உங்க கேரள மாநிலத்தில் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடல்கள் அப்படின்னு சொன்னா எப்பவுமே மனசு உருகும். பக்தி பாடல் சொன்னா இன்னும் எந்த விதமான கவலை தான் அந்த பக்தி பாடல் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு முக்கிய பொறுப்பான உத்தியோகத்தில் இருந்துட்டு இதுக்காக நீங்க எப்படி நேரத்தை ஒதுக்கி பயிற்சி எடுக்கிறீங்க அல்லது பயிற்சி எடுத்தீங்க? நேரம் தான் இல்ல, ஆனா நேரத்தை தேடி நாம போக வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சுட்டு சண்டே ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்டா இருக்கு. அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஃபேமிலியோட இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அவங்களோட கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் நினைக்கும் போது தான் சில சமயத்துல இந்த பாடல்களை கேட்போம் அப்படின்ட்டு. ஆனா காலையில ஆபீஸ்க்கு டிராவல் பண்ணும்போதும் ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு டிராவல் பண்ணும்போதும் கார்ல வந்து ஒவ்வொரு தரம் சிடி எல்லாம் போட்டு கேட்டு இந்த மாதிரி கர்நாடக சங்கீதங்களை கத்துக்கணும், இந்த சாங் கத்துக்கணும், இந்த புதுசா இந்த ஒரு நல்ல சாங் இருக்கு இதை கத்துக்கணும் அப்படின்னு கேட்டு தான் ஆர்வம் வந்ததே தவிர இதுக்காக ஃபுல் டிவோஷன் நான் இதுவரையிலும் பண்ணதில்லை. என்னைக்கு தான் அது பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்க போறதுன்னு எனக்கே தெரியாது. நிச்சயமா கிடைக்கும் சார். இடையில வந்து நீங்க குடும்பத்தை பத்தி சொன்னீங்க, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவங்க கேட்டு இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க இந்த நிகழ்ச்சி கேட்கும்போது. எனக்கு என்னோட குடும்பம், இப்போ என்னோட குடும்பங்கிறது வந்து என்னோட வைஃப் உஷா, அப்புறம் என்னோட பெரிய பொண்ணு வந்து லக்ஷ்மி, ரெண்டாவது பொண்ணு வந்து தீபா, 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. என்னோட வைஃப் வந்து ஹோம் மேக்கர் தான். என்னோட பாடல்ல வந்து பாதி அவங்களையே போய் சேரும். என்னதுனால அவங்க கொடுக்கிற சப்போர்ட், அவங்க கொடுக்கிற என்கரேஜ்மெண்ட். என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸே என்னோட வைஃப். வெற்றிக்கும் ஒரு பெண் முன்னாடி இருக்கிறாங்க. ஆமா, கண்டிப்பா. அவங்களுக்கு இருக்கிற வெற்றியைத்தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னதுனால அவங்க தான் எனக்கு கொடுக்கிற ஒரு ஊக்கம். அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். எந்த ஒரு விஷயம் நான் பண்ணாலும் அவங்கள்ட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி பாடினேன், இந்த மாதிரி நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா அப்படின்ட்டு அவங்க கொடுக்கிற ஓகே இந்த சாங் நல்லா இருந்தது, இந்த சாங் நல்லா இல்லைன்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு இதுலதான் எனக்கு ரியலாவே காம்ப்ளிமெண்ட்ஸ். அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து இட் கோஸ் a long way. வெரி குட், நன்றி சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவன் ராத்திரியுடைய நாள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து நீங்க சிவனை பத்தியும் பாடல் பாடிருக்கீங்க. எந்த நேரமும் அப்படின்ற ஒரு பாடல். எந்த நேரமும் உந்த ஞாபகம், சொந்த பந்தம் நீதான் அப்படின்ட்டு இந்த பாடலும் எழுதியது வந்து என் ஃப்ரெண்டு இளங்கோ அவர்கள் தான். இளங்கோ அவர்களை பத்தி சொல்றதுன்னா, சொல்லுங்க. அவருக்கு வந்து இந்த பக்திங்கிற ஒரு இதுல வந்து ஒரு நம்பிக்கையே கிடையாது. நம்பிக்கை இல்லாத இந்த பாடல் எழுதுவதற்கு முன்னாடி, இந்த பாடல்கள்லாம் எழுதுவதற்கு முன்னால அவருக்கு இந்த மாதிரி ஒரு பக்தி மார்க்கத்தில எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா எனக்காக அவர் ஏதோ செய்யணுங்கிறதுக்காக, இந்த பாடல்கள் எழுத வேண்டும்ங்கிறதுக்காகவே அவர் வந்து நிறைய புக்ஸ் வாங்கி படிச்சு ரிசர்ச் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த ஒரு சிவன்னா என்னமா இருக்கும், இல்லன்னா ஒரு கணபதினா எந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா அவர் அப்பா கிட்ட வந்து கேட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு இந்த புக்ஸை வந்து படிச்சு கத்துண்டு எப்படி எழுதினா அந்த சிவனுக்கு நல்லா இருக்கும், அந்த சிவன் திருத்தலங்களை எல்லாம் பத்தி எப்படி எழுதலாம், இந்த மாதிரி கற்பனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எழுதின பாடல்கள். நேரத்தை இந்த பாடல் மிகவும் அழகாக இந்த பாடல் அமைந்து. கண்டிப்பா இந்த பாடல் கேட்போம். இளங்கோவன் சார், உங்களை வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பக்தி மார்க்கத்துக்கு உங்களை அவர் அழைச்சிட்டு போயிருக்கீங்க நீங்க. எஸ். நேரமும் உந்தன் ஞாபகம், சொந்த பந்தம் நீதான், கந்தன் தந்தை நீ, காசிநாதனே, சுந்தரேசனேவா. என்னை தேடுகின்றேன், உன்னை காணுகின்றேன், சொல்லை தேடுகின்றேன், இல்லை காணுகின்றேன்,
தந்த ஈசா ராமலிங்க ராஜா தேவலோக தலைவா தூப தீப இறைவா எந்த நேரமும் உந்த ஞாபகம் சொந்த பந்தம் நீதான் கந்தன் தந்தை நீ காசிநாத நீ சுந்தரேச நீவா கைலைநாதனே வாவா கைலைநாதனே வாவா சிவகாமிநாதனே வாவா பசுபதீஸ்வரா வாவா திசையாவும் உன்னருள் தேவா சாட்சிநாதனே வாவா உன் காட்சி கண்களில் தாத்தா நெல்லையப்பனே வாவா நதி கங்கை காதலா வாவா செஞ்சடை வெண்பிறை நெஞ்சிலே மின்னுதே நஞ்சுடை தொண்டையே தஞ்சமே உன்னிடம் அண்ணலே ஈஸ்வரா என்னமே நீயடா எந்த நேரமும் உந்த ஞாபகம் சொந்த பந்தம் நீதான் கந்தன் தந்தை நீ காசிநாத நீ சுந்தரேச நீவா கண்ணனே வாவா நெற்றி கண்ணனே வாவா என்னை பற்றி கொள்ளவே வாவா ஜம்புலிங்கமே வாவா உன்னை நம்பி வந்தவன் வாவா தாயுமானவா வாவா உன் தூய அன்பினை தாதா கோகிலேஸ்வரா வாவா பிணி போக்க நல்வினை தாதா பிரம்மனின் தலைதனை கொய்தவன் நீயடா திரிபுரம் தன்னையே எரித்தவன் நீயடா என்னையே உன்னிடம் தருபவன் நானடா எந்த நேரமும் உந்த ஞாபகம் சொந்த பந்தம் நீதான் கந்தன் தந்தை நீ காசிநாத நீ சுந்தரேச நீவா என்னை தேடுகின்றேன் உன்னை காணுகின்றேன் சொல்லை தேடுகின்றேன் இல்லை காணுகின்றேன் உயிரை தந்த ஈசா ராமலிங்க ராஜா தேவலோக தலைவா தூப தீப இறைவா எந்த நேரமும் உந்த ஞாபகம் சொந்த பந்தம் நீதான் கந்தன் தந்தை நீ காசிநாத நீ சுந்தரேச நீவா ஏமா உனக்கு ஏதாவது வாசனை வருதா? ஆமாம்மா, சாதம் தீயிற வாசனை வருது. எனக்கு தோணுது நம்ம வாங்கின பிரஷர் குக்கர் சரியில்லைன்னு. இந்த கடைக்காரர் கன்சியூமர் ஃபாரம்க்கு கொண்டு போகணும். கன்சியூமர் ஃபாரம் எதுக்கு? நம்ம கிட்ட ரசீது இருக்கு. கடைக்கு போய் இந்த ரசீதை காட்டுவோம். ரீப்ளேஸ்மெண்ட் கவுண்டர்ல இருந்து புது குக்கர் கிடைச்சிரும். நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அதற்கான ரசீது வாங்க மறவாதீர்கள். இதன் மூலம் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் பழுது பார்ப்பது போன்றவற்றை கடையிலேயே செய்து கொள்ளலாம். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் பொதுமக்கள் நலன் கருதி வெளியிட்டது.
அன்பார்ந்த வணிகர்களே, மாதந்தோறும் 20ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டிய VAT ரிட்டர்னை நிரப்புவதில் சந்தேகமா? உதவிக்கு உங்கள் வணிக வரி விதிப்பு அலுவலரை உடனே தொடர்பு கொள்ளவும். மாலை தென்றலில் இன்றைய சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றுக் கொண்டிருப்பவர் பி வெங்கட் அவர்கள், பக்தி இசை பாடகர். இவருடன் நேரில் நீங்களும் தொலைபேசி வழியே உரையாடலாம். 6:30 அளவில். தொலைபேசி எண்கள் வழக்கமான தொலைபேசி எண்கள் தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். 24987255 மற்றொரு எண் 24987355. வெங்கட் சார், இந்த பாடல் கேட்கும்போது அப்படியே முதல்ல காண மழைன்னு சொன்னேன், இது ஞான மழை வந்துருமோன்னு, பக்தி மழை வந்துருமோன்னு ஒரு எண்ணெய் அப்படியே அந்த ஒவ்வொரு வரிகளையும் பாடும்போது அதுக்கு கொடுக்குற அந்த உச்சரிப்பும் அந்த வேகம் கூட சொல்லுவாங்க. காற்று வந்து எப்படி அடிக்கும்னு சொல்லி, ஒரு நேரத்தில் தென்றலாக இருக்கும், சில நேரத்தில் புயலாக இருக்கும், சில நேரத்தில் மிதமாக இருக்கும். ஆடி மாத காற்றுனா அம்மியும் பறக்குன்னுவாங்க. இந்த பாடல் பாடும்போது உங்களுடைய அனுபவம் அல்லது இந்த பாடலை கேட்டவர்களுடைய அனுபவம் சொல்லுங்கள். இந்த பாடல் அமைந்திருந்த ராகம் பந்துவராளி ராகம். இந்த பாடல் வந்து நார்மலா ஒரு ரொம்ப மைல்டான ராகம் தான். ஆனா இந்த ராகத்தை வந்து ஒரு கோவில்ல ஒரு பக்தி பாடகர் எப்படி பாடினா அந்த பாடல் நல்லா இருக்கும், அந்த கடவுள் எழுந்திருந்து வர மாதிரி அப்படியே அழைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இந்த பாடலை கம்போஸ் பண்ணாரு. அந்த அது மாதிரி லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இளங்கோ சார் எழுதியிருக்காரு. அதை வச்சுட்டு பாடும்போதே வந்து எந்த ஒரு லிரிக்ஸும் அந்த மியூசிக் அது மாதிரி அமைஞ்சதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த பாடல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மேனுவலா பண்ணிருக்கீங்க. எல்லாமே மேனுவலா பண்ணாங்க. ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணது. அது வந்து அந்த இஃபெக்ட் கொடுத்து பண்ணதுனாலதான் எனக்கு ஒரு வேளை அந்த பாடலை பாடும்போது தானாவே அந்த இஃபெக்ட் உணர்ச்சிகள் உள்ள வந்து அந்த கடவுளே நேரில் அழைக்கிற மாதிரி. மயங்காதவர்கள் இல்லை என்பது இசையால் வசமாக இதயம் இது. அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் எப்பவுமே. இல்ல, நான் கேட்கும்போது இந்த பாடல் நீங்க கேட்டு மயங்கி இருக்கீங்க. இந்த பாடல் கேட்கும்போது வேற யாராவது மயங்கி இருக்கிறாங்களா? நிறைய பேர் என்னோட கேட்டவங்கள்லாம் வந்து என்னோட டிரைவர் இந்த பாஷை தெரியாத ஒருத்தர், அந்த ஊருக்காரர், குஜராத்துக்காரர். ஒரு தடவை நான் அவரோட இந்த பாடலை வந்து இப்போ மிந்தானத்து வந்து இந்த வண்டியில போட்டு போயிட்டு இருக்கும் போது சிக்னல் வந்த போது கூட அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து சிக்னல் வண்டி சிக்னல் த்ரூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் நான் இந்த பாட்டுல அப்படியே மயங்கிட்டேன், ஏதோ கடவுள் வந்து கோவில்ல போய் அழைக்கும் போது நேரில் வர மாதிரி இருக்கு அந்த ஃபீலிங். அப்போ இந்த வேற ஒரு ஊருக்காரரையும் வந்து வேற ஒரு மொழிக்காரரையும் வந்து இந்த பாடல் அவ்வளவு தூரம் இருந்திருக்குன்னு சொன்னா அந்த பாடலோட மகிமே தான். நிச்சயமா அது அனுபவபூர்வமாகவே நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. நிச்சயமா அந்த பாடல் கேட்ட நேர்களும் அவங்க இங்க சாரோட பேசும்போது, வெங்கட் சாரோட பேசும்போது நீங்க நிகழ்ச்சியை முழுத கேளுங்க, கேட்டுட்டு அவரோட நீங்க உரையாடலாம். நம்ம அனௌன்சர் மேடம் சொல்லியிருக்காங்க 6:30 மேல சொன்ன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சினிமா பாடல் அது வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரீமிக்சிங் பண்ணி அதை வந்து டிஎம்எஸ் கூட உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணதா சொன்னாங்க. என்னென்ன பாடல்கள் நீங்க சினிமா பாடல்கள் பாடிருக்கீங்க? கிட்டத்தட்ட சினிமா பாடல்கள் நான் வந்து ஒரு 400 கச்சேரிக்கு மேல சென்னையில, இந்தியால எல்லா இடத்துலயுமே, பல இடங்கள்ல, பாம்பேல எல்லா இடத்துலயும் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியும் வெளியூர்ல நான் சின்ன வயசுல இருந்தே சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்களை ஃபாலோ பண்ணி பாடிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து பாம்பே டிஎம்எஸ் கூட ஜனங்க வந்து பட்டம் கொடுத்திருக்காங்க பாம்பேல இன்னைக்கும். சோ அவர் பாடலை அப்படியே காப்பி பண்ணி பாடக்கூடிய ஒரு சக்தி கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. அதனாலதான் அவரே வந்து நான் மானசீக தெய்வமா நினைச்சுட்டு இன்னைக்கும் பாடிட்டு இருக்கேன். அவர் பாடிய கேட்டார்னா ரொம்ப சந்தோஷப்படுறோம். டிஎம்எஸ் ஐயாவை வந்து நான் கடந்த 2006 ஜூன் மாசம் அவர் வீட்டுல போய் சந்திச்ச போது என்ன வந்து ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு இவரோட குரல் நான் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன உட்கார வச்சு ஒரு பாடலை பாட சொன்னார். கிருஷ்ணகானம்ங்கிற படத்துல, கிருஷ்ணகானம்ங்கிற அந்த ஆல்பத்துல வந்த ஒரு சாங் வந்து புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களேங்கிற அந்த ஒரு பாடலை வந்து நான் ஒரே பல்லவி. ஏன்னா இது வரைக்கும் நீங்க பாடம் தான் கேட்டுன்னு இருக்கோம். இந்த புல்லாங்குழல் சொன்ன உடனே இதை கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு பாடல் போட இருக்கிறோம். அப்படியா? ஆமா, உங்களுக்காக. சரி, அந்த எல்லாருக்காகவும் ஒரே ஒரு பல்லவி மட்டும் நான் பாடுங்க. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. சார் நிச்சயமா டிஎம்எஸ் கேட்டார்னா யாரும் எனக்கு டூப்ளிகேட் வந்துட்டான்னு ஒரு சந்தோஷத்தையும். அவர் இந்த பாடல் நான் பாடினதுமே என்னை வந்து கட்டி பிடிச்சிருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல குரல் இருக்கிறது, நல்ல வளம் இருக்கிறது, நீங்க கண்டிப்பா ரொம்ப நல்லா மின்னுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். அந்த ஒரு ஆசீர்வாதத்தினாலதான் கிட்டத்தட்ட எல்லா கச்சேரிகளையுமே அவர் என் மனசுல இருந்துட்டு இருக்கார், அவர் என்னோடய இருக்காருங்கிற அந்த ஒரு தைரியத்துல தான் சில பாடல்கள் இப்பொழுது நான் 30ஆம் தேதி செப்டம்பர் 30ஆம் தேதி சண்முகானந்தா கலையரங்கத்துல சென்னையில பாம்பேல வந்து ஒரு பெரிய கச்சேரி பண்ணோம். சரோஜா தேவி அம்மா, டெல்லி கணேஷ், இளங்கோ சார் இவங்கெல்லாம் வந்து சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. அவங்க வந்து அப்படியே அசந்து போய் நான் உட்கார்ந்துருந்தாங்க. அரங்கம் நிரம்பி வழிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3500 பேர். அவ்வளவு தூரம் அப்ரிஷியேட் பண்ணி அன்னைக்கு இந்த கச்சேரிகள் எல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம், இன்னைக்கு என்னப்பா கச்சேரியில மேளகர்த்தா ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு பர்டிகுலர் ராகத்தை வந்து எடுத்து ராகம் தானம் பல்லவி பாடியிருப்பாங்க, அதுதான் அது மேளகர்த்தா ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு மேளகர்த்தா ராகம் என்னமா இருந்தது, எந்த பாடலா இருந்திருக்கும்னு இப்ப நீங்க அந்த பாடலை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பேசலாம். பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே. கூட்டும் இசையும் கூட்டில் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. கூட்டும் இசையும் கூட்டில் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே. அசையும் பொருளில் இசையும் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கரையில் நாயகன் நானே. அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கரையில் நாயகன் நானே. எதிலும் இயங்கும் இயக்கம்
ஜுமுக்கு ஜன ஜுமுக்கு ஜன ஜுமுக்கு ஜுமுக்கு திண்டா திண்டா ஆ ஜுமுக்கு ஜுமுக்கு திண்டா திண்டா சகரி கரி நீ சரி கரி கரி ரம பலனி சரி பதனி வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் வீட்டிற்கு ஒரு கழிப்பறை கட்ட அரசு மானியம் 1200 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மானியத்தை பயன்படுத்தி சுகாதாரமாய் வாழ அணுகுங்கள். காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை. அன்பார்ந்த வணிகர்களே, மாதந்தோறும் 20ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டிய VAT ரிட்டர்னை நிரப்புவதில் சந்தேகமா? உதவிக்கு உங்கள் வணிக வரி விதிப்பு அலுவலரை உடனே தொடர்பு கொள்ளவும். சேமித்த மின்சாரம் மின் உற்பத்திக்கு இணை. தமிழ்நாடு மின்சார வாரியம். बारिश का मजा तो सब लेते हैं, पर बारिश का पानी बचाने की बात कौन सोचता है? हाँ? बारिश के पानी का संरक्षण कीजिए ताकि पानी की कमी न हो और आप जिंदगी का यूं ही मजा लेते रहें। जल संसाधन मंत्रालय, भारत सरकार. அன்பார்ந்த வணிகர்களே, மாதந்தோறும் 20ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டிய VAT ரிட்டர்னை நிரப்புவதில் சந்தேகமா? உதவிக்கு உங்கள் வணிக வரி விதிப்பு அலுவலரை உடனே தொடர்பு கொள்ளவும். மாலை தென்றலில் இன்றைய சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார் பி வெங்கட் அவர்கள், பக்தி இசை பாடகர். இவருடன் நேயர்கள் தொலைபேசி வழியே உரையாடலாம். 24987255 மற்றொரு எண் 24987355. சார், இப்போ இந்த மும்பை சண்முகானந்தாவில் அந்த பாடல் பாடிருக்கீங்க. இது ஏகப்பட்ட கரகோஷ நடுவில் பாடிருக்கீங்க. அதாவது அங்கே வந்து டிஎம்எஸும் வந்திருந்தாங்க இல்லையா? அங்க டிஎம்எஸ் வரல. அன்னைக்கு அவருக்கு சென்னையில வந்து வேற ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுனால அவரால் வர முடியல. சரிங்க. இப்போ நம்ம நேயர்கள் உங்களோட பேச இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? முதல் நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கங்க. ஹலோ, வணக்கம். புதுக்கவி நண்பர் யாரோ உங்களுக்கு கேள்வி எல்லாம் சொல்லி கொடுக்கறான்னு நினைக்கிறேன். எல்லாம் நண்பர்கள் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. அப்படிங்களா? எப்படி நிகழ்ச்சி இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் எப்படி இருந்திருக்கு? நல்ல சூப்பரா இருக்கு சார். சரிங்க. ஏன்னா சாரோட பாட்டு எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா அவங்க மும்பைல இருந்து வந்திருக்காங்க, இந்த நிகழ்ச்சிக்காக இங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. அதனால நம்ம ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு இதை பாராட்டுறாங்க, எப்படி ரசிக்கிறாங்கன்ற அவர் தெரியறதுக்காக கேக்குறோம். நீங்க பேசுங்க. ஏன்னா எனக்கு வந்து அவரோட பத்தி பாடலாம் ரொம்ப பிடிக்கும். சரிங்க, நீங்க அவரோட பேசலாம். அவரோட பேசுங்க. இப்ப பேசுங்க. ஓகே சார். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், வெங்கட் சார். வணக்கம் சார். வணக்கம். நான் குரல் ஓவியம் புதுக்கவி நண்பர்ல இருந்து சீதா மகாலி அயன்மணி பேசுறேன் சார். ஓஹோ, மணி சார் நமஸ்காரம். சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். உங்களோட பாடல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். கேட்டிருக்கீங்களா முன்னாடி? நான் நிறைய உங்க கேசட்ல நான் நிறைய வச்சிருக்கேன். நான் வந்து வெள்ளிக்கிழமை அச்சனா சாமி கும்பிடுவேன்னா உங்க பாட்டு போடுவேன். அறியாம எனக்கே ஒரு உற்சாகம்லாம் வரும். ஓஹோ, அது இந்த புல்லாங் புகழ் கொடுத்து அது வந்து சாருடைய பாடல். அது என்னோட பாடல் கிடையாது, டிஎம்எஸ் ஐயாவோட பாட்டு. அதை நான் காப்பி பண்ணி பாடி இருக்கேன், அவ்வளவுதான்.
அல்ல அதுல ஒரு வரி வரும், அது உங்களோடது தானே சார்? ஆமா, என்னது அது டிஎம்எஸ் ஐயா பாடிய பாடல். பரவாயில்லைங்க, அடுத்த நேரம் வாய்ப்பு. பத்தி பாடல் பாடும்போது எங்களுக்கு பரவசம் வருது சார். அப்படியா? ஆனா சினிமா பாட்டு பாடும்போது சந்தோஷம் வருது. ரொம்ப சந்தோஷம். இதுல ரெண்டுல உங்களுக்கு எது சார்? இது ரெண்டுமே நல்லதுதான். இசை என்பது சினிமா மூலியமா இருந்தாலும் பரவாயில்ல, பக்தி மூலியமா இருந்தாலும் பரவாயில்ல, ஜனங்க வந்து ரசிக்கணும், அதுதான் முக்கியம். நண்பர் ஒருத்தர் பேசுறேன். இல்ல அடுத்த நேருக்கு வாய்ப்பு. அடுத்த நேரம். நன்றி சார். நன்றி நன்றி. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். லத்தேரி திருமணி ஆர் சக்தி கஜேந்திரன் பேசுங்க. சக்தி கஜேந்திரன். அதாவது வந்து இவரு ஐயா தங்களுக்கு டிஎம்எஸ் குரல் கம்பீரமா இருக்குது தங்களுக்கு. ரொம்ப நன்றி. சொல்லுங்க கஜேந்திரன் சார். அதாவது வந்து ஏன் நீங்க திரைப்படத்துக்கு இது பாடலுக்காக நீங்க ட்ரை பண்ணி இருக்கலாமே. நீங்க கண்டிப்பா ஒரு படம் எடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து ஃப்ரீயா பாடிட்டு போறேன். இல்லைங்க ஐயா, உண்மையிலே வந்து உங்க குரல் வளம் நல்ல கம்பீரமா இருக்கு. நீங்க சொல்றத வந்து மத்த மியூசிக் டைரக்டர்ஸ் கேட்டு எனக்கு கண்டிப்பா வாய்ப்பளிப்பாங்க நான் எதிர்பார்க்கிறேன். உங்க ஆசீர்வாதம் தான் அதுக்கு முக்கியம். நிச்சயமா நிச்சயமா. நன்றிங்க. நன்றி. வணக்கம். நன்றி. அடுத்த நேயர். வணக்கங்க. சார் நமஸ்காரம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சொல்லுங்க. வந்து சந்திரசேகர் சென்னை 84 சாட்சி நகர் சார். அப்படிங்களா? ஆமா சார். சார் இந்த பக்தி பாடல்களை நீங்க பாடுறீங்க இல்லையா? ஆமா. முழுதும் பக்தி பாடல் தானே, வேற சினிமா பாடல்கள்? சினிமா பாடல்கள் நிறைய காப்பி அடிச்சு பாடியிருக்கேன். பழைய காலத்துல செஞ்சது, இந்த காலத்துல செஞ்சது எல்லாமே. அதுல இருந்து இப்போ ஒரு பாடல் கூட நீங்க கேட்டிருப்பீங்களே, பாட்டும் நானே பாவும் நானேன்னு என்னோட குருநாதர் பாடிய பாடல். அப்படிங்களா? அப்படி காப்பி அடிச்சு பாடுவேன். சினிமா பாடல்கள் எடுத்து பக்தி பாடலா மாற்றீங்க, ரீமிக்ஸ் மாதிரி. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? சிறு வயதுல இருந்து இதுல ஈடுபாடா சார்? எதுங்க? சின்ன வயதுல இருந்தே ஈடுபாடா? ஆமாமா, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஈடுபாடு பக்தி பாடல்கள்லயும் சினிமா பாடல்கள்லயும். அப்படிங்களா? இப்போ ஒரு பக்தி பாடல் இப்ப நீங்க பாடுறீங்க சார். ஆமா. அப்ப வந்து இந்த பாடலை பாடும்போது விரதம் இருந்து பாடுறீங்களா இல்ல சாதாரணமாவே நீங்க ரெக்கார்டிங் பண்ணுவீங்களா சார்? விரதம் என்பது மனசுல தூய்மையோட செய்யறது எது இருந்தாலும் அது விரதம் தான். சிலர் பக்தியோட ஏத்துக்கும் போது நான் விரதம் இருப்பேன் அப்படின்னு நம்ம பேட்டில படிக்கிறேன். அதனால இந்த பாடல் பாடும்போது அந்த மனசு லயித்து பாடினாதான் அந்த இது வரும் இல்லைங்களா? மனசுல கள்ளங்கபடம் இல்லைனாலே அதுவே பக்தி தானுங்க. நன்றிங்க. அடுத்த நேரம் வாய்ப்பு. நன்றிங்க. நல்ல சரியான கேள்வி. வணக்கங்க. வணக்கம் சார். பேசுங்க ஐயா. நான் ஜாலி நண்பன் மாதவரம் மாரியப்பன் சார். பேசுங்க மாரியப்பன். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார் நீங்க பக்தி பாடல் கச்சேரி பாடுறீங்களா சார்? ஆமா. இரவு தூங்கும்போது உங்க கடவுள் வந்துருக்காரா சார்? இரவுல கடவுள் எல்லாம் வரதே கிடையாது. இல்ல சார், நல்ல பாட்டு நல்லா பாடி. அதெல்லாம் சும்மா கதை ஒவ்வொருத்தர் அடிக்கிறாங்க. இல்லங்க சார். இல்ல சார், சொல்லுங்க. நீங்க நல்லா பாடுறீங்க சார், அதுக்கு பாராட்டுகள். நீங்க இரவு நல்லா தூங்கும் போது உங்களுக்கு கடவுள் வந்திருக்காரான்னு கேட்டேன் சார். கடவுள் இரவுல தூங்கும் போது தூங்கணும், கடவுளை பத்தி பாடும் போது பாடணும், அதுதான் என்னோட கொள்கை. சரி சார், நான் டிஎம்எஸ் ரசிகன் சார், ரசிக்கக்கூடிய நானே. ஹலோ. ஆமா சொல்லுங்க. எனக்காக ஒரு சினிமா பாடல் பாட முடியுமா சார்? சினிமா பாடல் இப்பதான் போட்டோம். தொலைபேசி நிலையத்துல வந்து டைம் இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா என்னோட சிடியை கொடுத்துருவேன். இன்னொரு நாளைக்கு போடுவாங்க. கண்டிப்பாங்க சார். நன்றி. அடுத்த நேரோட பேசுவோம். வணக்கங்க. ஹலோ. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். தண்டையார்பேட்டை ரமணன் பேசுறேன் சார். பேசுங்க ரமணன். சார் இருக்காங்களா? வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ரமணன் சார். ஐயா உங்க பாட்டெல்லாம் கேட்டு இருந்தப்ப ரொம்ப நல்லது. சொல்லுங்க. டிஎம்எஸ் சாரோட தீவிர ரசிகர் நானு. அப்படிங்களா? ஆமா, அவருடைய சுத்தமான தமிழ் உச்சரிப்புகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் அவரை பத்தி அவரை மாதிரி சரியா காப்பி அடிக்கிறேனா இல்லையா? கண்டிப்பா காப்பி அடிக்கிறது ஈஸி தானே சார். ஆனா அவரை மாதிரியே நம்மளால வர முடியாது இல்லையா? அவரை மாதிரி யாருமே வர முடியாது. யாருமே வர முடியாது. அவர் ஒருத்தர் தான். அதுக்கு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வரவே முடியாது. பாடகர்ல ஒரு ராஜா யாருன்னா அவர் தான். கரெக்ட் இல்லீங்களா? ரொம்ப நல்லது. ஆனா நல்ல அவருடைய வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏற்ற இறக்கத்தோட எந்த இடத்துல ஏத்தி பாடணும், எந்த இடத்துல இறக்கி பாடணும், கரெக்ட், சோகத்தை எப்படி காமிக்கணும், இதெல்லாம் ரொம்ப தத்ரூபமா இருக்கும். கரெக்ட். அதுவும் இந்த சிவாஜி சாருக்கோட வாய்ஸ் செட் ஆகுது பாருங்க. ஆமா. அப்படியே இன்னும் அவர் சிவாஜி சார் போயிட்டே இருங்க. இருந்தாலும் இன்னும் அந்த குரல் மூலமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு அட்டாச்சா இருக்கும். அது நல்லா சிவாஜி சாருக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் மாத்தி மாத்தி அவர் பாடிட்டு இருந்த நல்ல குரல் வளத்தோட நல்ல இசையில நல்ல ப்ரொனன்சியேஷனோட பாடினதுனாலதான் அவர் இந்த பொசிஷன்ல இருக்கார். ஆமா சார். நன்றிங்க. இப்ப கூட புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை பண்ணீங்க இல்லையா? ஆமா. ரொம்ப அருமையா இருந்தது சார். அது ரொம்ப நல்லது. சந்தோஷம். மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் சார். வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம். வணக்கங்க. ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் டிவி ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் நல்லா இருக்கு சார். ரேடியோ ப்ரோக்ராம். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நீங்க ஃப்ரம் ஆவடி. பேர் சார்? பேரு வெங்கட பெருமாள். வெங்கட பெருமாள். என்ன பண்ணிருக்கீங்க சார் நீங்க? முதல்ல ரிட்டையர்ட் சூப்பர்வைசர். ரிட்டையர்ட் சூப்பர்வைசர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்ன விவித் பாரதி நிகழ்ச்சி நீங்க கேக்குறீங்கன்னு போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாய்ஸ் நல்லா இருக்குது சார். சார் ரொம்ப சந்தோஷம். நீங்க வருங்காலத்துல ரொம்ப ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா இதுவா வருவீங்கன்னு நான் நம்புறேன். உங்க ஆசீர்வாதம் தான் வேணும் சார். தெய்வத்தை ப்ரே பண்றேன். உங்க பேர்ல என் பேர் கலந்துருக்கு. என்ன சார்?
ரொம்ப நன்றி சார் உங்க நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்த நேயர் வருவதுக்கு முன்னாடி வணக்கங்க. இல்ல சரி சார், இப்போ வந்து விளம்பரத்தை கேட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம். மா, கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்திருக்கேன், சைன் போடுங்க. முதல்ல சிலிண்டரை எடை போடுங்க. எடை சரியில்லைன்னா திருப்பி கொடுத்துடுவேன். எப்படி எடை பார்க்க முடியும்? இது ஒன்னும் காய்கறி இல்லையே. அப்படின்னா இது சரியான எடை, அதாவது 14.2 கிலோகிராம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேஸ் சிலிண்டர் வாங்கும் போது எடையை பார்க்க மறவாதீர்கள். வெயிங் ஸ்கேல் இல்லை என்றால் கேஸை வாங்க மறுத்து விடுங்கள். புதுதில்லியில் உள்ள கிருஷி பவனின் நுகர்வோர் விவகாரங்கள் துறை பொதுமக்கள் நலன் கருதி வெளியிட்டது. அண்ணே இன்னும் கொஞ்சம் சட்னி. அண்ணாச்சி உப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு, இன்னைக்கு வேர்வை எதுவும் கலக்கலையா? அப்புறம் கொஞ்சம் கூட டேஸ்டே இல்ல, கைய கழுவிட்டு சமைச்சிங்களா? அட என்னப்பா, நல்ல சுத்தமான பிளேட்ல சாப்பிடுறதுல அப்படி என்ன ஜாலி இருக்க போகுது? இல்லவே இல்லை, இது சிரிக்க வேண்டிய விஷயமே இல்லை. தினமும் நீங்கள் வெளியில் தான் சாப்பிடுகிறீர்கள். தள்ளுவண்டிக்காரர் ஓட்டல்காரரிடம் சுத்தமாக சமைக்கும்படி வற்புறுத்துங்கள். ஞாபகம் இருக்கட்டும், சுத்தமான இடம், சுத்தமான கைகள், சுத்தமான பாத்திரங்கள், மூடி வைக்கப்பட்ட உணவு. சுத்தமான உணவு உங்களுக்கு ஆரோக்கியம். சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தால் பொதுமக்களின் நலன் கருதி வெளியிடப்படுகிறது. மோனா, சர்க்கரை டப்பா எங்க? வாங்கிட்டு வந்திருக்கேன் பாஸ், அதுவும் குறைஞ்ச விலையில. காட்டு. மோனா, இதுல எம்ஆர்பி எங்க? பாஸ், எம்ஆர்பி எல்லாம் விடுங்களேன், எனக்கு தெரிஞ்ச கடைக்காரரு ரொம்ப குறைஞ்ச விலையில எனக்கு கொடுத்தாரு. எம்ஆர்பி பத்தி ஊருக்கே தெரியும். சாரி மோனா, நீ வருத்தப்பட வேண்டியிருக்கும். பொருட்களை வாங்கும் போது கண்டிப்பாக எம்ஆர்பியை பார்க்கவும், தேவையானால் எம்ஆர்பி மீது பேரம் பேசவும். நேர்களை மாலை தென்றலில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார் பி வெங்கட் அவர்கள், பக்தி இசை பாடகர். இவருடன் தொலைபேசியில் நேர்களும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். 24987225 மற்றொரு எண் 24987355. இப்போ நேயரோட பேச இருக்கிறோம். முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். இப்போ வணக்கங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், வைப்பரிலிருந்து ஏழுமலை பேசுறேன் சார். பேசுங்க ஏழுமலை சார். வணக்கம், சொல்லுங்க சார். உங்க டிஎம் சவுந்தரராஜன் குரல் நீங்க பாடுறீங்களா சார்? ஆமா சார், நல்லா இருக்கு சார் உங்க குரல் வளம். ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க உங்க பேர் என்ன சார்? என் பேரு வெங்கட். சார், வெங்கட் சார். ஆமா, நாங்கள் பக்தி பாடல் எல்லாம் நல்லா பாடுறீங்க சார். அப்படியா? திரைப்படத்துக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பினை வரும் மாதிரி மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம், உங்க ஆசி இருந்தா போதும். ரொம்ப நன்றி. அடுத்த நேயரோட பேசும். அறிவிப்பாளர் சார் பேர் என்ன சார்? அறிவிப்பாளர் பேரு என் பேரை கேக்குறீங்களா? ஆமா சார், உங்க பேர் தான் சார். நான் அறிவிப்பாளர் இல்லைங்க, நிகழ்ச்சி தயாரிப்பாளர், சென்னை சி கமலக்கண்ணன். சார், கமலக்கண்ணன் சார். சொல்லுங்கம்மா. சார், பையன் சார் நானு. ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கங்க. சரி, தொலைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்குது. சரி, அடுத்த நேயர் வர வரைக்கும் சார், இப்போ வந்து நீங்க பாடல் பாடி விருதுகள் ஏதாவது உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா சார்? எனக்கு காலேஜஸ் ஸ்கூல்ல படிக்கும்போது நிறைய விருதுகள், கப்ஸ், நிறைய அந்த ட்ராஃபிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மாதிரி காலேஜில் நான் 2 வருஷம் கண்டினியூஸாக வந்து நான் காலேஜ் சிங்கராக இருந்தேன். அது மாதிரி ஸ்கூல்லையும் 2 வருஷம் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லையும் எல்லா டிவோஷனல் சாங்ஸ், குரூப் மியூசிக். என்ன பாடல் அப்ப பாடிருப்பீங்க? அந்த டைம்ல எனக்கு முதல்ல நான் ஸ்கூல்ல பாடின பாடல் வந்து பணமா பாசமாங்கிற படத்துல எல்லாரி சூரியம்மா பாடின 1967 நான் நினைக்கிறேன். இழந்த பழம்ங்கிற பாடு புன்னாகவராளி ராகத்துல. அந்த டைம்ல எனக்கு நிறைய சாப்பிட்டிருக்கேன். எனக்கு அன்னைக்கு குரல் வந்து கொஞ்சம் ஃபெமினைன் சவுண்டா இருக்கும், கொஞ்சம் ஃபீமேல் சவுண்டா, சின்ன பருவம்ங்கிறதுனால அந்த டைம்ல என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி என்ன வந்து டீச்சர்ஸ் ரூம்ல கூப்பிட்டு இந்த பாடலை பாட சொல்லுவாங்க. இந்த பாடல் வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போய் யூத் ஃபெஸ்டிவல்ல ரெப்ரசென்ட் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. எல்லாரும் சீக்கிரமா கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி சார், வேற என்னென்ன விருதுகள் வாங்கிட்டு சார்? இப்ப நீங்க வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிரபலமா, அதாவது பல்வேறு மாநிலங்களை பணியாற்றும் போதே இந்த மாதிரி கச்சேரியெல்லாம் பங்கேற்று பாடி புகழ் வாங்கியிருக்கீங்க. என்னென்ன விருதுகள் யார் கையில கூட கிடைச்சிருக்கு? எனக்கு விருதுன்னு சொல்லும்போது சென்னையில வந்து நிறைய பாராட்டுகள் பண்ணியிருக்காங்களே தவிர விருதுங்கிற மாதிரி யாருமே எதுவுமே பண்ணல. ஆனா பாம்பேல வந்து நான் 1989 சண்முகானந்தா ஹால்ல கச்சேரி டிசம்பர் 24 கிறிஸ்துமஸ் ஈவ் அன்னைக்கு பண்ணேன். அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியே பண்ணோம்.
சண்முகானந்தா ஹால் அன்னைக்கு கெப்பாசிட்டி 3800 தான் இருந்து கிட்டத்தட்ட ஜனங்க வந்து ஒரு 4700 பேர் உள்ள வந்துட்டாங்க. நிறைய பேர் டிக்கெட்ஸோட வந்தாங்க, டிக்கெட்ஸ் இல்லாம வந்தாங்க. எல்லாரையும் உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு. அன்னைக்கு தான் வந்து ஹிந்தி பட உலகிலேருந்து பெரிய தயாரிப்பாளர்கள், டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்து பாட்டும் பரதமும்ங்கிற இசை நிகழ்ச்சி அப்படி டைட்டில் கொடுத்திருந்தேன். என்னோட ஒவ்வொரு கச்சேரிக்கும் வந்து ஒவ்வொரு டைட்டில் இருக்கும். லைட் மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் நான் பண்ணும்போது அதுல வந்து எனக்கு அவார்டு கொடுத்தது வந்து கானமணிங்கிற ஒரு அவார்டு. அது வந்து தமிழ் ஹிந்தி பட தயாரிப்பாளர் ஒருவர் கொடுத்தார். அந்த ப்ரோக்ராம் வந்து சங்கீத் சாகர்ங்கிற ஒரு நிறுவனம், ஒரு ஆர்கனைசேஷன், கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், அவங்க கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் வந்து நிருத்ய சிந்துங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அது வந்து நடத்திட்டு இருக்கிறவங்க ரொம்ப ஃபேமஸ் சுதா சந்திரன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நாச்சிய மயூரி. அவங்க அப்பா மிஸ்டர் கேடி சந்திரன்கிறவர் வந்து ரொம்ப நற்பணிகளை நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டை கூப்பிட்டு கௌரவிக்கிறது, பாராட்டு விழா பண்றது, அவங்களுக்கு ஊக்கம் அளிப்பது எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எனக்கு பாம்பே டிஎம்எஸ்ங்கிற பட்டம் நிருத்ய சிந்து மூலமாக கொடுத்தார். மற்றபடி ஜனங்க வந்து அன்னைக்கு கொடுத்ததுதான் பாம்பே டிஎம்எஸ். சரி சரி, நன்றி. நிறைய விருதுகள் இன்னும் வரணும். நிறைய நேயர்கள் வந்து நீங்க சினிமாவில் பாடணும்னு ஆசைப்படுறாங்க. நிச்சயமா அந்த வாய்ப்பு வர இப்பவே நாங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம். அடுத்த நேயர் யார் பேசலான்னு பார்ப்போம். வணக்கங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், குரோலவியம் புதுக்காவியம் நண்பர்களில் இருந்து ராயப்பேட்டை அமீர்ஜான் சார், நல்லா இருக்கிறீங்களா? அமீர்ஜான் சார் ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருக்கேன் வெங்கட் சார். நல்லா இருக்கேன் அமீர்ஜான் சார், சொல்லுங்க. பேசுறது உங்ககிட்ட தானா? ஆமா, என்கிட்ட தான் நீங்க பேசுறீங்க. எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இல்ல வெங்கட் சார் கிட்ட தான் பேசுறேன், வேற யார்கிட்ட பேசுறேன் நான்? இல்ல ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறதுல. சொல்லுங்க சார். அதாவது சார், நீங்க வந்து இந்த கச்சேரிலாம் பாடுனது உண்டா சார்? ஆமா, கச்சேரியில இந்த ஆலய ஸ்தலங்கள்ல இந்த மாதிரி கச்சேரில போயிருக்கீங்களா? நிறைய கச்சேரிகள் நான் பாடியிருக்கேன். அப்படி சார், அதுல ஒரு குறிப்பிட்ட எதுவும் சொல்ல முடியுமா சார்? ஆலய ஸ்தலங்கள்ல பாடினதுல அந்த மாதிரி குறிப்பிட்டது எதுவும் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா 450 கச்சேரிக்கு மேல நான் பண்ணியிருக்கேன். அது எனக்கு இப்ப ஞாபகமே இல்லை. இப்ப கடந்த ஒரு ஆண்டு காலமா நான் ஒரு 5 கச்சேரி தான் பண்ணியிருக்கேன். அதுவும் பாம்பேல பண்ணியிருக்கேன். சென்னையில ஒரே ஒரு கச்சேரி தான் பண்ணேன், 31ஆம் தேதி. மக்கள் எப்படி சார் உங்களுக்கு வரவேற்பு பலமா உண்டா சார்? உங்களை மாதிரி நிறைய பேர் எனக்கு போன்ல பேசி தொந்தரவு பண்றாங்க. நன்றி அமிர்ஜான். அடுத்த நேயர், வாய்ப்புக்கு நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நான் நலம், வெங்கட்டும் நலம். ஓகே சார். அதாவது இறைவனின் திருநாமம் இதயத்தில் நுழைந்து இசைந்து விட்டால் இசை பெற வைக்காதோ, வசைப்பாடும் உள்ளத்தையும் திசை மாற்றி அவன் அருள் பெற ஆசை கொள்ளாதோ. மோதிர கையால குட்டுப்பட்டிருக்காங்க சார். கண்டிப்பா. அதனால சொல்லுங்கம்மா. சவுந்தரராஜன் குரல்ல ஒரு பக்தி பாடல் பாட முடியுமா? சவுந்தரராஜன் சாங்ல தான் நிறைய பக்தி பாடல்கள் பாடிக்கொண்டே தான் இருக்கிறேன். உங்களுக்கு சரி, உங்களுக்காக கடலூர் மாலத்தி சார். அப்படிங்களா? ஓகே ஓகே. உள்ளம் குருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே, உள்ளம் குருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே, அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா. உங்கள் குரலில் எங்கள் உள்ளமும் உருகியது சார். ரொம்ப சந்தோஷமா. நன்றி மாலதி. மிக்க நன்றி சார். அடுத்த நேயரோட பேசும். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். மோகன் சிலை 84 பேசுறேன் சார். பேசுங்க. ஒரே சத்தமா இருக்கு ஐயா. கொஞ்சம் உள்ள வந்துடுறேன் சார். சரிங்க. ஹலோ, பேசுங்க வெங்கட், பேசுங்க. சொல்லுங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. இதே விவேக் பாரதியில ஆமா உங்களோட பாட்டு சினிமா பாடல் பாடி பின்னணி பாடியவர் வெங்கட் அவர்கள் சொல்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. கண்டிப்பா உங்க ஆசை இருந்து அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும். நன்றி. நன்றி சார். நன்றி. அடுத்த நேயர். வணக்கங்க. சரி, நம்ம வந்து நேயர்கள் வரும் வரை சார், இப்போ வேற இந்த பாடல், இப்போ இளங்கோவன் சார் பாடல் எழுதியிருக்கான்னு சொன்னீங்க. ஆமா. வேற யாரெல்லாம் உங்களுக்கு பாடல் எழுதி? இதுல காதல் மதியங்கிறவர் வந்து ரொம்ப நிறைய பக்தி பாடல்கள்லாம் நிறைய எழுதியவர். அவர் ஜெயசுதாஸ் ஐயாக்கும் நிறைய பேருக்கெல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டுக்கெல்லாம் எழுதியிருக்காரு. அவரும் எனக்காக
இந்த பாடல் ஒரு 7 பாடல்கள் இந்த ஆல்பத்தில் எழுதியிருக்காரு. அதில் அவருக்கும் ரொம்ப மனசை அப்படியே ரொம்ப உருக்கிய ஒரு பாடல் கல்யாணி ராகத்தில் நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கோம். மங்கள கல்யாணின்ட்டு மதுரை மீனாட்சி அம்மன் பேரில் ஒரு பாடல், ரொம்ப மிக அருமையாக அமைந்த பாடல். இன்னைக்கு என்னோட மொபைல்ல கூட அதுல தான் ரிங்டோனே நான் வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப மனசை உருக்கிய ஒரு பாடல். அவருக்கும் அதுல வந்து ரொம்ப புல்லரிப்பு வந்து அப்படியே அழுதுட்டார் இந்த பாடலை கேட்டு. நாம எழுதின பாடலுக்கு இவ்வளவு உயிரா அப்படின்ட்டு கல்யாணி ராகத்துல அந்த பாட்டை கேட்போம். கண்டிப்பா கேட்போம். மங்கள கல்யாணி மதுரை மகராணி மாமகள் மீனாட்சியே. மங்கள கல்யாணி மதுரை மகராணி மாமகள் மீனாட்சியே. அங்கையர்களாலே அனைவரும் நலம் காண அருள்மழை பொழிவாயம்மா. கண்ணாலே அனைவரும் நலம் காண அருள்மழை பொழிவாயம்மா. மங்கள கல்யாணி மதுரை மகராணி மாமகள் மீனாட்சியே. வெங்கட் சார், நமக்கு நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரம் வந்துடுது. ஏன்னா பக்தி இசை, பக்தி கான மழை இது நேரம் பொழிஞ்சிட்டு இருந்தீங்க. அது இல்லை சினிமா பாடலும் நடுவில் பாடியிருக்கீங்க. இதெல்லாம் கேட்ட நேர்களும் எல்லாரும் டிஎம்எஸ் போல இருக்கு, நீங்கள் திரைப்படத்தில் பாடணும் அப்படின்ற வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு திரைப்படத்தில் பாட வாய்ப்பு வந்தால் பாடுவீங்களா? கண்டிப்பா பாடுவேன். ஏன், திரைப்படம்ங்கிறது வந்து ரொம்ப பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு மீடியம். அதுல வந்து கண்டிப்பா வந்துன்னு சொன்னா இதுக்கும் அது மாதிரி தான் இன்னைக்கு இந்த ஏஆர்ல நான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறதும் வந்து இதுக்கும் முதல்ல வந்து திரைப்படங்கள் டிவி இதெல்லாம் வரதுக்கு முன்னால ஆல் இந்தியா ரேடியோ தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். சென்னை வானொலி நிலையம், கோயம்புத்தூர் வானொலி நிலையம், இதையே கேட்டுதான் பாடல்களை எல்லாத்தையுமே நான் கத்துண்டது. அதனால இந்த வளர்த்தது உங்களுக்கு கானம் வளர்த்ததே இந்த வானொலி நிலையம் தான். ஆமா, இதுக்கு மேல எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மாலை நேரத்துல ஒரு இனிய நாளில் இந்த நிகழ்ச்சி வந்து பங்கேற்றமைக்காக நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள். நிலையத்துக்கும் நேருக்கும் எல்லோருக்கும் உங்களுக்கும் இங்கு வந்திருந்து என்னை ஆசீர்வதித்த எல்லோருக்குமே எனது நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி. இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று சிறப்பித்தவர் பக்தி இசை பாடகர் பி வெங்கட் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சென்னை சி கமலக்கண்ணன். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் சரிகமா இந்தியா லிமிடெட்.